நீ எலிய கொண்டாந்து வச்சுட்டு வா ஓ நீ செய் பாரு ஒன்னு தலையை அறுக்கணும் இல்லைன்னு மட்டும் பாரு. விடாத ப்ரௌனி அவளை. பெரிய அநியாயம் பண்ணுது முதல் சனியாச்சே. எத்தனை தடவை செஞ்சு போவேன். நேரத்தில் விடிய விடிய இதே பாடாக தான் இருந்திருக்கு. இப்பவும் அதே பாடு பண்ணுதா. இவளாலே நம்மளுக்கு சாப்பிட்ட மாத்திரையோட தூக்கமும் போயிடும். காய்ச்சல் எழுந்துச்சுன்னா குளிருக்குள்ளே நிற்கவும் முடியலை. எலியை கொண்டாந்து வாசலில் 3 தடவை போட்டு போயிருக்கா. இப்பவும் தூக்கிட்டு வந்து நிற்கும் சனியே. அடிச்சும் பார்த்துட்டேன், திட்டியும் பார்த்துட்டேன். இதுக்கு மீறி என்ன பண்ணுன்னு தெரில. பிள்ளையை கொண்டும் கொடுத்தாச்சு. ஆனால் இன்னமும் தூக்கிட்டு வரா கிடக்கு நேரத்துக்கு. நான் அப்போ சொல்லிட்டு இருக்கேன் ப்ரௌனி ஸ்பூனை உள்ள மிக்ஸ் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு. இப்போ எதுன்னு தெரில. போ ப்ரௌனிக்கு ஒரு ஸ்பூன் கொடுத்து கேக்கு தின்னுட்டு இருந்துச்சு. இப்போ அந்த ஸ்பூனையும் உள்ள மிக்ஸ் பண்ணிட்டேன். நானும் அதில் எடுத்து குதறி தின்னாச்சு. நீ நக்கிட்டியா நக்கலையா? நக்கிட்டேன். ஷை நான் இப்படி கட் பண்ணேன், இப்படி எடுத்தேன். இதா அதுதான் இருக்கும். இதான் உன் ஸ்பூனு நிறைய ஆக்கியிருக்கல்ல. அவன் ஸ்பூனில் லைட்டாக தான் பட்டுருந்துச்சு. நான் எடுத்தேன் மெண்டல். இதில் லைட்டாக தான் பட்டுச்சு. இதில் தான் நீ நிறையா ஆக்கியிருக்க. நான் அப்படியே சொல்லிட்டு இருக்கேன் மிக்ஸ் பண்ணிடாத அவனுக்கு கொடுத்த ஸ்பூனுன்ட்டு. போய் தலைப்பா தான் வச்சிருக்கு. நான் அப்படியே சொல்லிட்டு இருக்கேன் அவனுக்கு கொடுத்த ஸ்பூனை மிக்ஸ் பண்ணிடாதன்ட்டு. கரெக்டாக மிக்ஸ் பண்ணிட்டா கைக்குள்ள வச்சு. இல்லைன்னா தூர படும் சொன்னது. இந்த கையிலே வச்சு சமத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா உட்காந்து மண்டை மாதிரி. எனக்கு தெரியாம கீழே புறா ஆக்கிட்டான் பாரு. தொடக்கல உன் மண்டையை இப்போ உடச்சிடுவேன். அங்கே பாரு தொட. அவன் காலையும் ஆக்கிட்டான். பிள்ளை நீ எதுக்கு நக்கலுக்கு அப்படி போயிடுச்சு. பார்க்க சொன்னா பார்க்க மாட்டேன். அப்புறம் குடும்பத்துக்கு வரப்போ கீட்டு வந்திருக்காளா இல்லையா? இங்கே தான் வச்சுட்டு உட்காந்துருக்கா பற்றியா படிக்கட்டில்.